வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யுள் பகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 டாபிக் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாழ்த்து பகுதி. அருள் படுத்த படச்சுவையே கரும்பே தேனே ஆரமிர்தே என் கண்ணே அறியவானா என்ற பாடல் வரியின் ஆசிரியர் தாயுமானவர். இறை வாழ்த்தாக அமைந்துள்ள இப்பாடல் தாயுமானவரால் இயற்றப்பட்டது. தாயுமானவர் பாடல்கள் எனும் தொகை நூலிலிருந்து இப்பாடல் தெரிவு செய்யப்பட்டது ஆகும். இந்நூல் பார்த்திங்கன்னா 1452 பாடல்களை கொண்டது. இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகின்றது. தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர், அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். தாயுமானவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் கேடிலியப்ப பிள்ளை என்பாருக்கும் கெஜவல்லி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர். திருச்சி கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர்தான் தாயுமானவர். அப்பெருமான் அருளால் பிறந்தமையால் பெற்றோர் அவருக்கு தாயுமானவர் என்று பெயரிட்டனர். கேடிலியப்ப பிள்ளை திருச்சியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்பவரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னர் தாயுமானவர் அந்த பணியை ஏற்றார். இவர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவருடைய மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றினார். மட்டுவார் குழலி என்னும் மங்கையை மணந்து வாழ்ந்தார். பின்னர் துறவு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு துறவு பூண்டார். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார். தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியில் உள்ள லக்ஷ்மிபுரம் ஆகும். அவர் வாழ்ந்த காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. அறிஞ்சொற் பொருள். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூரணமாய் அப்படின்னா முழுமையாய், விழுப்பொருளே அப்படின்னா மேலான பொருளே. இலக்கண குறிப்பு. பழச்சுவை ஆறாம் வேற்றுமை தொகை. அமிர்து எப்படி பிரிக்கலாம்னா அருமை கூட்டல் அமிர்து, ஸோ பண்பு தொகை. உயிர்த்திரள் ஆறாம் வேற்றுமை தொகை. விழுப்பொருள் உரிச்சொல் தொடர். நெக்ஸ்ட்டு மொழி வாழ்த்து. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இறை வாழ்த்து, நெக்ஸ்ட்டு மொழி வாழ்த்து. வையை மீன்ற தொன் மக்கள் உரைத்தனை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பல்லியகரம் நீ கந்தசாமி புலவர். இப்பாடலை இயற்றியவர் பல்லியகரம் நீ கந்தசாமி புலவர். இவர் தஞ்சையின் புறநகர் பகுதியில் தற்போது பல்லிய கிரகாரம் என்று வழங்கப்படும் பல்லியகரம் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையார் நீலமேகம் பிள்ளை, தாய் சவுந்தரவல்லி அம்மையார். இவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், வடமொழி ஆகிய மொழிகளை கற்று அம்மொழிகளிலும் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். பன்மொழி புலவராகிய அவ்வறிஞர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக விளங்கியுள்ளார். தாமஸ் கிரே என்பார் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழ்ச்செய்யுள் வடிவில் இரங்கற்பா என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருள் பார்த்திங்கன்னா இருந்திட அப்படின்னா விலகிட, பைய அப்படின்னா மெல்ல, தாள் திருவடி, ஐயை அப்படின்னா தாய். இலக்கண குறிப்பு உள்ளம் ஆகுபெயர், உரைக்காலம் வினைத்தொகை, பழந்தமிழ் பண்பு தொகை. ஐயைத்தாள் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. தாள் தலை அப்படின்னா தாளை தலையால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை. பணிகுவாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட் நாட்டு வாழ்த்து. திரு நிறைந்ததனை தன்னொகரின்றி இல்லை அப்படிங்கிற பாடல் வரியின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். இப்பாடலை இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவருடைய பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. வங்க மொழியில் பக்கீம் சந்திர சட்டோதி எழுதிய வந்தே மாதரம் என்னும் பாடல் மொழிபெயர்ப்பு இந்த பாடல் ஆகும். தேசிய கவி என்று போற்றப்படும் பாரதியார் எட்டயபுரத்தில் 11/12/1882 சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர். இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தார். பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக, பின்னர் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராகவும், சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும், இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார். அவர் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கியங்களை படைத்தார். கீதையை மொழிபெயர்த்துள்ளார். மேலும் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய சிறு காவியங்களையும் படைத்துள்ளார். 11/9/1921 மறைந்தார். இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அறிஞர் பொருள் பார்த்திங்கன்னா
திரு அப்படின்னா செல்வம், வளம். மருவு பொருந்திய. செய்னா வயல். மல்குதல் நிறைதல். குறுநகை அப்படின்னா புன்னகை. பல்பனி அப்படின்னா பல அணிகலன்கள். இருநிலம் பெரிய பூ உலகு. பூண்டனை அப்படின்னா அணிந்துள்ளாய். இலக்கண குறிப்பு: நிறைந்தனை, ஒன்றினை, தீர்ந்தனை, சார்ந்தனை, வாய்ந்தனை, பூண்டனை. இவை முன்னிலை ஒருமை வினைமுற்று. மறுவிசை அப்படின்னா வினைத்தொகை. அடுத்தது புக் பேக் பார்த்திங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம், தாயுமானவர் பாடல்கள், தாயுமானவர் ஆற்றிய பணி, அரசு கணக்கர், பாரதியார் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிகை இந்தியா, பாரதியார் மொழிபெயர்த்த நூல் கீதை. ஓகே வீவர்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா தொகை நூல்கள். அதில் புறநானூறு, அகநானூறு, ஐங்குறு நூறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.